எவ்வளவு நாட்டு மக்களை சந்திக்க முடியுமோ அவ்வளோ மக்களை சந்திங்க. வெளிநாட்டுக்காரங்களை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் ஏதாவது பேசுங்க. இந்தோனேஷியாக்காரனா, அமெரிக்காக்காரனா, லண்டன்காரனா, உங்கள் நாட்டில் முஸ்லீம்கள் எப்படி இருக்கிறாங்க, அங்கே இஸ்லாம் எப்படி இருக்குது, உங்கள் பிரச்சனை என்னன்னு பேசுங்க. அங்கேயும் ஊர்லேயும் போயிட்டு தமிழ்நாட்டுக்காரன் எங்கே இருக்கான், உத்தரப்பிரதேசக்காரன் எங்கே இருக்கான், அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தா எப்படி? இது அங்கே தான் பேசிட்டு இருக்கீங்க. திருப்பி அங்கேயும் போய் சொந்த ஊர்காரங்க தான் பேசிட்டு இருக்கணுமா? எல்லா மக்களோடும் கலந்து அந்த நாட்டிலே இஸ்லாத்தினுடைய நிலைமை என்ன, அவர்களுக்குள்ளே பிரச்சனை என்ன என்பதை நீங்கள் பேச வேண்டும், வழியே சென்று பேச வேண்டும். ஆகவே அந்த உலகளாவிய சகோதரத்துவத்தை பெற வேண்டும். கௌபாவிலே துவா செய்கிற போது கூட உங்களுடைய சொந்த விவகாரங்களுக்கு மட்டும் துவா செய்து விட்டு வந்து விடாதீர்கள். உலக முஸ்லிம்களுக்காக துவா செய்யுங்கள். பாலஸ்தீனத்திலே அவதிப்படுகிற மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். ஆப்கானிஸ்தானத்திலே, ஈராக்கிலே அவதிப்படுகிற மக்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை புரியுங்கள். ஜியோனிஸ்டுகளுடைய, யூதர்களுடைய கொட்டத்தை அடக்குவதற்கு இறைவனிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை புரியுங்கள். ஆக அந்த உலக கண்ணோட்டம், அந்த பெரிய பார்வை உங்களுக்கு வர வேண்டும். ஆக இவையெல்லாம் ஹஜ்ஜின் போது செய்ய வேண்டிய விஷயங்கள்.